ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு ஆரம்ப நிலையில் க்ரோஷோவை பற்றி படிப்பவர்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதல்ல அதுக்கு தேவை ஒரு ஊசி, க்ரோஷோ ஊசி, நூல். முதல்ல பேசிக் நாட். நம்ம சாதா ஒரு முடிச்சு போடுவது போல் தான் போடணும். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை போட்டுக்கிடணும். போட்டு கையில் நூலை போட்டு வச்சுட்டு ஊசியை இதே பாருங்கள் இப்படி வச்சு லூஸாக விட்டுக்கிடுங்க. நூலை டைட்டாக பண்ணக்கூடாது. செயின் இப்படி ஊசி அங்கே வச்சு எடுத்து அப்படி ஊசியோட இழுத்து உள்ளே இழுத்துடணும். ஊசிக்கு மேலே நூலை போட்டு பாருங்கள். இதை நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி போட்டு போட்டு பழகினா வந்துடும். இது செயின். இதுதான் பேசிக். நமக்கு ஒரு க்ரோஷோவுக்கு இதான் பேசிக். அடுத்தது அந்த பேசிக் மேலே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட் பண்ண போகிறோம். அதுக்கு சிங்கிள் க்ரோச்செட்டுக்கு ஒரு செயின் தள்ளி நம்ம எடுக்கணும். குத்தி அந்த நூலை வெளியே இழுத்து அப்படி மேலே கொண்டு வந்து ரெண்டு நூல் இருக்கும் நம்ம ஊசி மேலே, அதை அப்படியே இழுத்துடணும். பின்னும் அடுத்த செயினுக்குள்ளே போட்டு வெளியே இழுத்து அப்படியே வெளியிடணும். என்ன நெக்ஸ்ட் செயினுக்குள்ளே போட்டு வெளியே இழுத்துடணும். இது சிங்கிள் க்ரோச்செட். இதையும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பழகிடுங்க. அடுத்த செயினுக்கு நீங்கள் முதல்ல சிங்கிள்ஸ் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். செயின் போட சொன்னா கொஞ்சம் லூஸாக போட்டுக்கிடுங்க. ரொம்ப டைட்டாக போட்டிக்கலன்னா உங்களுக்கு உள்ளே எடுக்க முடியாது. இப்போது சிங்கிள் க்ரோச்செட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் அடுத்தது ஹாஃப் டபுள் க்ரோச்செட். இது 2 செயின் தள்ளி எடுக்கணும். போட்டுட்டு ஊசியை அது மேலே எடுத்து நூலை ஊசிக்கு மேலே போட்டு 2 செயின் தள்ளி உள்ளே எடுத்து இந்த நூலை வெளியே இழுத்து நம்மளுக்கு 3 நூல் இருக்கும் ஊசி மேலே. 3 அதை அப்படியே வெளியே எடுத்துடணும். டபுள் க்ரோச்செட், ஆஃப் டபுள் க்ரோச்செட். இது உள்ளே போட்டு எடுத்து 3 நூல் வரும். 3க்குள்ளோடி வெளியே இழுத்துடணும். இப்படியே மறுபடியும் இதே போல் போட்டு வெளியே எடுத்துருங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஆஃப் டபுள் க்ரோச்செட். இது சின்ன சின்ன பூ டிசைன், பேக் பின், இதுக்கு எதுக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இன்னும் டபுள் க்ரோச்செட். இதுக்கு ஊசியை போட்டு 3 சங்கிலி தள்ளி எடுக்கணும். 3 சங்கிலி. ஆஃப் க்ரோஷெட்டுக்கு 2 செயின், டபுள் க்ரோஷெட்டுக்கு 3 சங்கிலி தள்ளி எடுத்து வெளியே எடுத்துடலாம்.
போட்டு நெக்ஸ்ட் சங்கிலிக்குள்ளே போட்டு வெளியே இழுத்து 2 சங்கிலிக்குள்ளே 2 சங்கிலிக்குள்ளே வெளியே இழுத்து மறுபடியும் எல்லா சங்கிலியும் வெளியே எடுத்துடணும். பாருங்கள், செயினுக்குள்ளே போட்டு வெளியே எடுத்து 3 வந்திருக்கும்ல, அதில் 2 வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 வெளியே எடுத்துடணும். போட்டு 2 செயினுக்கு உள்ளோடி வெளியே இழுத்து இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப போடுங்க. இதுதான் எல்லா டிசைனுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த டபுள் க்ரோச்செட் தான். என்ன ட்ரிபிள் க்ரோச்செட். இந்த ஊசி மேலே 2 நேரம் சுற்றிக்கிடணும். முந்தி 1 நேரம் சுற்றணும் டபுள் க்ரோச்செட்டுக்கு. இப்போ 4 செயின் தள்ளி நம்ம எடுக்கணும். 4 செயின் தள்ளி வெளியே இழுத்து 4 நூல் நம்ம ஊசி மேலே இருக்கும். அதை முதல்ல 2க்கு உள்ளோடி வெளியே எடுக்கணும். அடுத்தால 2க்குள்ளோடி வெளியே எடுக்கணும். அடுத்தாலையும் 2க்குள்ளோடி வெளியே எடுத்துடணும். மறுபடியும் 2 நேரம் ஊசியில் சுற்றிக்கிடணும். அடுத்த செயினில் உள்ள போட்டு இழுத்து 2 வெளியே எடுக்கணும். 2 வெளியே எடுத்து அடுத்த 2 வெளியே எடுத்துடணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோச்செட். பாருங்கள், இதையும் திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பாருங்கள். எதையும் நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது நம்ம கை பழகிறோம். இதுதான் ட்ரிபிள் க்ரோச்செட். இது பூக்கள் டிசைன், அது பெரிய பெரிய டிசைன்கள்லாம் இதை போடுறதுக்கு நம்ம அடுத்தால நம்ம மேஜிக் நாட் முதல்ல விரலில் போட்டு கீழோடி ஊசியை கொடுத்து அப்படி வெளியே எடுக்கணும். பாருங்கள், இன்னொருக்கா முதல்ல விரல் மேலே ஊசியை நூலை போட்டு உள்ளோடி கொடுத்து வெளியே எடுத்து ஒரு நாட் போல் வரும். அப்படியே கையில் மாட்டி அதை விட்டுறக்கூடாது. ரவுண்டை கொடுத்து நீங்கள் டபுள் க்ரோச்செட் 3 சங்கிலி 3 செயின் போட்டு ஒரு நேரம் மேலே கோரி இது டபுள் செயின் டபுள் க்ரோச்செட். டபுள் க்ரோச்செட். இது 2 வெளியே எடுத்து இப்படி நீங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரவுண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த மேஜிக் நாட்டுக்குள்ளே சிறிய ரவுண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்படி திரும்ப திரும்ப அதை போடுங்க. குறைஞ்சது ஒரு 12 டபுள் க்ரோச்செட் போடுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆயிடும். போட்டு ஒரு கீழே உள்ள முதல் உள்ள ஸ்டார்டிங் நூலை இழுத்து உங்களுக்கு ரவுண்ட் ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு
இன்னும் ஒன்று போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடுங்க. ஸ்லிப் நாட் போட்டு வெளியே எடுத்துருங்க. டைட் பண்ணி பாருங்கள், அது ரவுண்டாக இதாட்டாயிரும். உங்களுக்கு இது ஒரு பூக்கள் பின்னதுக்கு இதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் எல்லா ஸ்டிச்சும் வச்சு எல்லா க்ரோச்செட்டும் வச்சு சிங்கிள், டபுள், ட்ரிபிள் எல்லாம் வச்சு உங்களுக்கு நான் ஒரு டிசைன் அடுத்தது வீடியோ போட போகிறேன். நன்றி.